ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு வந்து எனக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் தான் நான் பற்றி இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹூக்ஸ் வைக்கிறது, சாரீ சொங்கு போடுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணுற ஒர்க்கு, ஸோ அது எல்லாமே வந்துச்சு. அது போல் சாரீ முந்தி அடிக்கிற ஒர்க்கு, ஸோ இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட ஸோ மற்ற வேலைகளும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ மற்ற ஒர்க் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா முடிச்சுட்டு ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த வேலைக்கு அப்புறம் எந்தெந்த வேலை அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இந்த விசேஷ நாள்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே டயர்டாகிடுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஏதாவது வந்து பிளான் பண்ணி கரெக்டாக இந்தந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இல்லைன்னா அட் அ டைமில் நம்மளுக்கு எல்லா வேலையும் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாரீ முந்தி அடிக்கிறது. ஸோ அன்றைக்கி வந்து என்னென்ன சாரீஸ்லாம் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து ஹூக் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ சொங்கு போடுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து பிரித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாரீ வந்து முந்தி அடிக்கிற வேலையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒர்க்கு பண்ணுறதுலே வந்து நிறைய டைம் எடுக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்பவே நம்மளை பிஸியாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வேலை வந்து போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து நைட்டு தான் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ ஒர்க்கு பண்ண முடியும். இந்த வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். ஸோ நம்ம வந்து இடையில வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் பண்ணவே முடியாது. அதனாலேயே நான் காலையிலே பிளான் பண்ணிவிட்டு சமையல் வேலை, அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிறது, இது எல்லாத்தையுமே காலையிலேயே ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கில் தான் உட்காந்துருவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வந்து டின்னர் செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம அவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அதே மாதிரி இடையில வந்து ஷாப்புக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ அதையும் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில வந்து லஞ்ச் அது சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே அந்த கொடுத்துருக்க ஷாப்பில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற வேலைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் டைம் பிரித்து வச்சுக்கிட்டனால தான் என்னால் அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கரெக்ட் டயத்துக்கு கொடுக்க முடியுது. ஸோ நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம கரெக்ட் டயத்தில் சொன்ன டயத்தில் அந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடித்து நம்ம அவங்க கையில் கொடுத்துட்றோம். ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்து வந்து ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று முடிச்சோடனே ஒன்று கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போதும்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ஒர்க் வருது. ஸோ ஃபஸ்ட்டெலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து போய் கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ கேட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் ஃபஸ்ட்டு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே வந்து என்னால் முடியலை, போதும்னு சொல்கிற அளவுக்கு ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இது கூட சேர்த்துட்டு மற்ற ஒர்க் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இல்லை, அந்தளவுக்கு தான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கற்றுக்கணும், ஓரளவுக்கு வந்து தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஷாப்பில் வந்து கட்டிங் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே அக்கா தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு எனக்கு அந்த டெய்லரிங்கில் வந்து ஐடியா இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணவும் தெரியும். ஸோ ஸ்டிச் பண்ண தெரியும் போது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நானே ஓரளவுக்கு வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ ஸ்டிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஆர்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே என்னால் வந்து இதே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை டிசைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி முடித்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ சொங்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாரீ முந்தி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய டிப்ஸும் இருக்குது. அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி
அந்தந்த கலருக்கு நூல் வந்து கரெக்டாக போட்டு நம்ம வந்து முந்தி அடிக்கணும். ஸோ வந்து ஏதாவது ஒரு கலரு அப்படின்னு போட்டோம்னா அது வந்து கஸ்டமருக்கு வந்து பிடிக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து இதெல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு யாராவது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.